வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு DFC Samayal Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சாமந்தி பூ டீ எப்படி செய்யறதுன்னு கிராம் கணக்கில் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்ட போறேன். இதை குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவனுக்கு இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். இப்போ வாங்க சாமந்தி பூ டீ செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். சீனி 110 கிராம், காஞ்ச சாமந்தி பூ 8 கிராம். இது ஐப்பமாக்கிலையும் விற்கும், இல்லாட்டி ஆன்லைன்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அவைலபிள் தான். தண்ணி 2 கிலோ 200 கிராம். சாமந்தி பூ டீ செய்யறதுக்கு இதுதான் பொருட்கள். இப்போ வாங்க செயல்முறையை பார்க்கலாம். இப்போ ஒரு பானையை எடுத்து ஏற்கனவே எடுத்து வச்ச தண்ணியை அது உள்ளுக்கு ஊற்றி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் காஞ்ச சாமந்தி பூ உள்ளுக்கு போடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அது கொதிச்சு வர டைமில் ஏற்கனவே எடுத்து வச்ச சீனியை உள்ளுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்த கையோட அடைப்படைச்சிட்டு இதை ஒரு 2 ஹவருக்கு ஆற விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம சாமந்தி பூ டீ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அடைச்சிட்டு ஒரு 2 ஹவரு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு வடித்தட்டை எடுத்து சாமந்தி பூவை வடித்தட்டி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கிலோ 200 கிராம் தண்ணி உள்ளுக்கு ஊற்றிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கொதிக்க வைக்கிறனால அந்த தண்ணி சுண்டியிருக்கும். ரெண்டாவது நீங்கள் வடித்தட்டும் போது அந்த சாமந்தி பூவிலையும் தண்ணி கோத்துருக்கும். அப்போ எவ்வளோதான் உங்களுக்கு தண்ணி குறைஞ்சிருக்கோன்னா 300லேருந்து ஒரு 500 கிராம் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இப்போ நம்மளோட சாமந்தி பூ டீ ரெடி ஆயிடுச்சு. இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1 கிலோ 700 கிராம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.